முடிய குறைச்சிடாதீங்கன்னு சொன்னதுக்காக இப்படியா போட்டு சீவி எடுப்பீங்க? நான் போதும், நான் முடியல. நான் ஃபேஸ்லாம் சுத்தமா அப்படியே ரவுண்டா அழகா வரணும்னா பாத்துக்கோங்கண்ணா. என்ன ஃபேஸ் தானே ரவுண்டா வர சொன்னீங்க, என்னைய சுத்திக்கிட்டு இருக்கீங்க? வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் டோரா பாப்பா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஷிட்ஸு. அண்ட் பாத்தீங்கன்னா இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய ஃபர் வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ரை குறைக்க போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து ஷேப்பிங் பண்ண போகிறோம். எங்கெங்கெல்லாம் சிக்கு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கட்டிகள் இருக்கோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற போர்ஷன்ஸில் வந்து ஷேப்பிங் தான் பண்ண போகிறோமே ஒழிய எந்த இடத்தையுமே நம்ம ஃபர் கட் பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷிட்ஸூஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் கோம்பிங் இல்லைன்னா சிக்கு சிக்காக பிடிக்கும். அதுதான் ஹெவி நாட்ஸ் ஆகுறது. சிக்கா இருக்கும்போதே நம்ம வந்து கோம் பண்ணும்போது மேக்சிமம் வந்துடும். இப்போ பார்த்தா தெரியும், நான் கோம்பிங் பண்ணுறத பாருங்க. தலை, காது, அந்த கழுத்து, அதுக்கப்புறம் உள்ளங்கால் எல்லாமே வந்து ஒரு போர்ஷன் விடாமல் நம்ம கோம்பிங் பண்ணணும் ப்ராப்பராக. அதுதான் முக்கியம். அது பண்ணாலே போதும், ஹேர் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் வச்சு தான் உங்களுக்கு நான் பர்ரை வந்து அந்த ஃபேஸில் இருக்க பர்ரெல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணி ஷேப்பிங் பண்ணேன். ஏன்னா வந்து அந்த முஸ்டாச் போர்ஷனை வந்து அவங்க லாங்காக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்தேன். ஏன்னா சாப்பிட்டு அந்த சாப்பாட்டில் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் அந்த போர்ஷனையும் பார்த்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. நல்ல வேலையாக அவங்க ஃபீமேலுங்கிறதுனால வந்து அடியில் வந்து எனக்கு ரொம்ப சிக்குகள் சேரலை, ஈஸியாகவும் இருந்தது ரிமூவ் பண்ணுறதுக்கு. பின்னங்காலில் மட்டும் கொஞ்சம் கட்டிகள் இருந்தது. ஸோ பின்னங்கால் அந்த போர்ஷன், அந்த பின்னங்கால் முட்டி போர்ஷனில் மட்டும் நம்ம வந்து ஜீரோ கட் பண்ண வேண்டியதாக இருந்தது பாஸ் வரைக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து இன்னும் அதிகமாக கட்டி சேர்ந்து டோட்டல் பேக் போர்ஷன் ஃபுல்லாகவே கட்டி சேர்ந்துடும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து அன்ஈவன் சிசர்ஸ் கட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து இது தின்னிங் சிசர்ஸ்ன்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாஸ் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி நெயில் கட் பண்ணி லாஸ்ட்டாக குளிப்பாட்டை கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாஸை க்ளீன் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஏன்னா சில ஷிட்ஸூஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, கடிக்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து பாஸ் கிளீனிங் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குற ஷிட்ஸூஸ் வந்து என்றைக்குமே வந்து அந்த மந்த்லி ஒன்ஸ் ஆகுது பாஸை க்ளீன் பண்ணுங்கள். சிசர்ஸ் வச்சு கொஞ்சம் ஹேரை கட் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு க்ரூமர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஹேரில் இருக்க அந்த பாஸில் இருக்க ஹேரை வந்து நீட்டாக ரிமூவ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அந்த வழுக்கிற இதே இருக்காது. ஏன்னா நம்ம டைல்ஸ்லேயே தான் வளர்க்குறோம். இது போக இந்த பரெல்லாம் மூடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணும். அவங்களுக்கு வந்து சுத்தமாக ப்ளோ ட்ரையர் பிடிக்கல. ப்ளோ ட்ரையர் போடுறதுக்குள்ள எனக்கு அவருக்கு சண்டையே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரஃபாக பிஹேவ் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவரை நீட்டாக முடிச்சு அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியாச்சுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.